100 பைக்கு கிட்டத்தட்ட 15 மூட்டை போச்சுனாக்கா நாங்கள் எங்கே போய் நாங்கள் என்ன பண்ண முடியும்? இதுதான் எங்களுக்கு லாபமே. எங்களுக்கு 3 ஏக்கர் எல்லாம் தண்ணி எவ்வளவு நாள் கொட்டி வச்சிருக்கீங்க? இது 20 நாளா கிடைச்சிருக்கீங்க. 20 நாள் கிடைக்குது. ஒண்ணு வந்து பாக்குறாங்க போறாங்க. மூமெண்ட் என்னங்க பண்றது? மூமெண்டே இல்லையா? லாரி வந்தாதான் ஏத்துவாங்க. நிலம் வந்து பூச்சி வச்சிருக்கீங்க. நெல்மணிலாம் பூச்சி போச்சு. இது கொஞ்சம் கூட்டுறவு சங்கத்திலும் தள்ளுபடி கிடைக்கும். ஐயா தான் இதை வந்து நீங்க போராட்டம் தான் கிடைக்கும். தஞ்சாவூர்ல காட்டூர்ல வந்து பார்த்தோம். எல்லாம் நேரடியா பாத்தீங்க. சட்டமன்றத்தில் அமைச்சர் என்ன சொன்னாரு? தினந்தோறும் 2000 மூட்டை அரசு நேரடி கொள்முதலத்தில் கொள்முதல் செய்தா சொன்னாரு. ஆனா இங்க வந்து லோட் பண்ண கேட்டா அவர் வந்து ஒரு நாளைக்கு 900 மூட்டை தான் நேரடி கொள்முதலத்துல நாங்க மூட்டை எடை போடுறோங்கிறாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? அமைச்சர் சட்டமன்றத்துல தவறான தகவலை சொல்லி இருக்கிறார். அவர் சொன்ன மாதிரி தினந்தோறும் 2000 மூட்டை இங்க நேரடி கொள்முதல எடை போட்டிருந்தா இன்னைக்கு எடை போட்ட மூட்டையெல்லாம் இங்க அடுக்கி வச்சிருக்காங்க. இந்த மூட்டையெல்லாம் லாரி அனுப்பாதனால இந்த மூட்டையெல்லாம் எடுத்துட்டு போக முடியல. இந்த மூட்டையில குடோன்ல இருந்து வெளியே கொண்டு போகாதனால விவசாயிகள் கொண்டு வருகின்ற அந்த நெல்லை எடை போட்டு வைக்கிறதுக்கு இடம் இல்லை. கிட்டத்தட்ட 15 நாள் இந்த காட்டூர் பயிர் இருக்கின்ற மக்கள் தங்கள் நிலங்களில் விளைந்த அந்த நெற்பயிரில் இருந்து விளைந்த நெல் மணிகள் எல்லாம் மூட்டை பிடிச்சி இன்றைக்கு பல மூட்டைகள் மழையில் நனைஞ்சு முளைச்சிருக்குது. சாலையில நெல்மணிகளை குவிச்சு வச்சு முளைஞ்சிருப்பதா நேரடியா உடைய செய்தியாட்டி சொன்னாங்க. இதை பார்த்துங்க. விவசாயிகள் கண்ணீரோட இன்னைக்கு அவருடைய வேதனை தெரிவிக்கிறாங்க. இந்த தீபாவளி கண்ணீர் தீபாவளியா விவசாயிகளுக்கு ஆயிட்டது.